தெரியும். சுடல சுடல வரையும் தெரியல. அதான் டாக்டர் போட்டிருக்கிறார் சுரேஷன், டாக்டர் போட்டிருக்கார் வலியில இப்ப சுடல இருக்கிறாரு. சேர்ச்சுகள் அதுகள் இதுகள் சுடலையில தெரியல. ஒன்றும் அப்படி இல்லை அவங்களுக்கு. இன்னொரு பிரச்சனை என்னண்டா, இந்த ஆடு மாடுகள் இந்த அது அந்த எலும்புகள் எல்லாம் அந்த இறைச்சி கடை செய்யறாங்க, அந்த இதுகள்ல காக்கதை விட ஒன்றே போடுறவங்க என்ன செய்வாங்கன்னா பெரிய கிடங்கு எடுத்து போட்டு அதை போட்டுட்டும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஆக்கள் எந்த மட்டத்துக்கு வாங்க. அவன் சொன்ன கவுன்சில் அது மாடுவது ஆட்டம் இதா இருக்கும், நீங்க அதோட நீங்க தொடர்ந்து வேலையை செய்யுங்க. அவன் சொன்னாங்க 1000 பேர் 1000 மாடுகள் காணா போடாத பொருளாதார இப்ப தீர்றவன் இவங்க அரசியலுக்காக இவ்வளவு பாதாளத்துக்கு இல்ல. நான் உண்மையில ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப இவர் ஒரு எம்பி தானே, ஆரங்கட கஜேந்திரகுமார் எம்பி தானே. நீ வந்து செம்மன் இப்ப இந்த எங்கட அவங்களோட மசூதி என்ன பேர் அவங்களோட விகாரம் இருக்குல்ல, இந்த விகார பிரச்சனைக்கு நீ வந்து இந்த இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யற விட நீ கொண்ட வழக்கு போடலாம் தானே. வழக்க போட்டுட்டு ஒரு தட்டும் பதில் இல்லையே வழக்கு போடாம உறுதியல் என்ன பிரச்சனை இருக்குமென்றால் கூடுதலான உறுதியல் 30 வருஷமா தகப்பனாக எழுதி கொடுத்திருக்க மாட்டோம் பிள்ளைகளுக்கு. அது மற்றது இடம்பெயர்ந்த இடத்துல எல்லாம் மாறுபட்டு போயிருக்கோம். இப்ப அது நீங்க வழக்கு போடுறத பத்தி சொல்லிங்க. அந்த பக்கங்கள்ல இருக்கிற நம்பர் எடுத்தாலே உறுதி நம்பர் எடுத்தாலே சரி. அவங்க அங்கெல்லாம் மாத்தி இருப்பாங்க. நீங்க கதைக்க விட சரியா இருமலா இருக்குது. நான் அதான் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு அந்த இடத்துல பூர்வீகமா இருக்கிற ஒரு ஐயா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறார். நான் கதைக்கிற விளங்குதா? அவர் பூர்வீகமா இருக்கிற ஐயா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். உண்மையில பிகாரே ஒன்று இருந்ததாம், ஆனா அந்த இடம் இல்ல, வேற ஒரு காட்டை கொண்ட காட்டி இருக்காரு. இருந்ததுக்குரிய அடித்தளம் எல்லாம் காட்டி இருக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்களா? 20 பரப்புல அது இருந்தேன் அது தெரியுமா? அது ஓகே. ஆனா அந்த இடத்துல கட்டையில தானே. ஆரம்பத்துல கட்டையிலே. ஆனால் இதா இருந்து அந்த இடத்தை தான் சொல்லினோம். இப்ப கட்டின இடத்தை சொல்லினோம் 20 ஏக்கர் 15 ஏக்கர் 5 ஏக்கர் சொல்லி. இல்ல அவையிலும் ஒத்துக்கொள்ளினோம். இப்ப கட்டினது வந்து எங்களுடைய ஆக்கள்கிட்ட காணிக்க கட்டிருக்கண்ட அதையே ஒத்துக்கொள்ளினோம். ஆனா கட்டினதை வந்து நாங்கள் இடிக்க மாட்டோம்ன்றதை நாவே சொல்லினோம். அதான் என்னென்ன அரசியல் இல்ல தானே. இப்ப எங்களோட தமிழ் தேசியம் இல்ல, இது இல்ல, அரசியல் இல்ல. இப்ப அவைகளுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒரே ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்கு அர்ஜுனா. அப்ப அவங்க வந்து இதைத்தானே செய்யணும் பிரதர். இப்ப அவ இருந்த இடம் அது அந்த எலும்பு துண்டு, அது இப்ப செம்மணி கிடக்குது. ஒரு நிமிஷம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த சுரேஷ் அண்ணா சொன்ன விஷயம் உண்டு. மற்றது வந்து இப்ப இந்த தையிட்டி விகார பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப கடைசியா வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து இப்ப போராடுறது வந்து பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகளுக்கு வந்துட்டுதான். அதனால வந்து இவட்ட சரியான ஆதாரம் இல்லாதான் இப்ப வந்து இவ வழக்கு போடாததுக்கான மெயின் ரீசனான காரணம். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப போராடுற வந்து பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகள். அப்ப அந்த சொத்துக்கள் வந்து அந்த முதிர்ச்சி சொத்துக்கள் வந்து மாத்தி எழுதப்படவும் இல்ல. இதுக்கான சரியான எல்லைகள் எங்கடகன்னு தெரியாது. அப்ப இவர்கள் வந்து வழக்கு போடுறதுக்கு வந்து இப்ப சுகாசோ அல்லது வந்து சுமந்திரனோ யாருமே போய் வழக்கு போட்டாலும் இதை வந்து வெளில போறது இது அரசாங்க காணிதான் ஆக போகுது. அவ்வளவுதான். இது வந்து டாக்டர் சொன்ன மாதிரி இதை மெல்லமா தந்திரமா என்ன விகார அடியை விட்டுட்டு மிச்சத்தை மெல்லமா எடுத்து போட்டு விகாரக்கு காசை பண்ணி கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம். இவன் மொக்கு திறமை போய் மாட்டிட்டு நிக்கிறோம். இப்ப சரி இப்ப நடக்க போகுது. டாக்டர் சொல்றதா இப்ப நடக்க போகுது. அதே மாதிரி இந்த யாரு சுரேஷன சொன்ன விஷயம் இவர் சுமந்திரன் பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த சுமந்திரன் விஷயம் நீங்க பாருங்க. சுமந்திரனாலதான் அந்த டாக்டரா கொண்டு உள்ளுக்கு வந்தவர் சுமந்திரன் வால் சரியா. இப்ப அவர் மெல்லமா வருத்தம் சொல்லி அவரை வந்து வெளியில எடுத்துட்டு இவர் செயலாளருக்கு வந்துட்டார். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இன்றைக்கு சிவிகே சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவருக்கு சரியான வருத்தமாம், அவர் போய் வாரது கஷ்டமாம், பாராளுமன்றம் போய் வாரது கஷ்டமாம் இன்றைக்கு மீடியா மீட்டிங்ல சொல்றாரு. இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அவரை வந்து வருத்தக்காரன் ஆக்கி போட்டு சூப்பர் சுமந்திரன் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாராளுமன்றம் போறா. இதே மாதிரி நடக்கும் பாருங்க. இருந்து கொஞ்ச நாள்ல என்னண்டா இவர் என்ன சவால் விட்டு அவர் சொல்லுங்க பாப்பா.
நான் மீடியாக்காரனுக்கு வந்த நான் கடைசி வரையும் இப்படியான இதுல இந்த முறை போகவே மாட்டேன், இதை அடிச்சு சொல்றேன். அவர் அப்படித்தான் சொன்னார், நான் தோத்தேன்னு சொன்னா இனிமேல் வந்து நான் அரசியல் வர மாட்டேன், அரசியலை விட்டு வெளியில போறேன்னு சொன்னார். அது வேற வாய் என்ன, இது வேற வாய் என்ன, உங்களுக்கு அரசியல் வாயில பற்றி தெரியாது. பேர் வச்சவர் என்னதுக்கு சுத்துமாதண்டு, இதுதான் சுத்துமாது, இதை விளங்கி கொள்ளணும். டாக்டர் ஒரு விஷயத்த சொன்னா அது சரியா தான் இருக்கும். உண்மையா நீங்க உந்த கோணத்துல பாக்குறீங்க, நான் பாக்குற கோணம் எனக்கு சுற்றுவான சந்தோஷம் என்னன்னு சொன்னா இவன் கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு தேர்தலுக்கு வந்து இந்த இடையூறுகள் எல்லாத்தையும் இதுகள் எல்லாத்தையும் வந்து கழிக்கணும். இதோட சனம் உயரோட திரும்பி பார்க்காது, இது உண்மை. கடைசியம் இல்ல இப்ப சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போறாராம் யூரோப்புக்கு, மலர்ச்செண்டு கொடுத்து வரவேற்கிறதுக்கு தயாராயிருங்க. எப்ப வார 2 கேளுங்க. எங்களோட சிவில் அமைப்புகள், எங்களோட அறிவிஜீவிகள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் எவனுமே வேற முதல்வருக்கு கனடாவில போய் நல்லா வாங்கி கட்டி கொண்டு அவரை கொண்டே வழியால விடவே பெரிய பாடுபட்டு சரியோ. உண்மையான இது விஜயம் செய்ய போற பாருங்க, நீங்க பாருங்களேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இவங்களால இனிமேல் எங்களுக்கு தொல்லை உறைஞ்சுது. சுரேஷ் அண்ணா இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி என்றால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து தேசியம் பேசிக் கொண்டிருக்க எங்கட சமூகத்துல இருக்க தேசிய கட்டமைப்புகள் இவரை அழைத்து இவர் சார்ந்தவையை அழைக்கிறதுக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா செய்யற தவறுன்னு சொல்லி இன்றைக்கு புலம்பெயர் அமைப்புகள்ல தேசிய கட்டமைப்புகள் கணக்க அமைதியா இருக்கிறவ இந்த தேசியம் அவங்களுக்கு பிழைக்கணும் வேண்டாம். அவங்க பிழைக்கிறக்காண்டி தான் என்ன செய்யணும். அவங்களோட இன்கம் பெறாது. என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களுக்கு இன்கம் பெறாது. இது இப்படித்தான் தூவம் போடணும். என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு. இப்ப என்ன செய்ய போயினா கவனமா காய்க்கணும். ரவுராமன் என்ன பிரச்சனைடா, ஏற்கனவே காய்க்கணும். ரவுராமன் என்ன பிரச்சனைடா, ஏற்கனவே அவர் 2 எங்களாலேயே நாங்க பாதுகாப்பை கொடுத்த மாதிரி போயிரும். விடுங்க, என்னடா செய்து வேற நேரம் பார்ப்போம். கல்ல கூச்சி வச்சுட்டு பார்த்தோன்னு இருப்போம் பெறட். அப்ப மற்ற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த ஒன்றைத்தான் நாங்கள் இதுக்குள்ள கதைக்கிறேன் என்னன்னு சொன்னா, இந்த உண்மையில எங்களுக்கு எதிரான ஆக்களா இப்ப வந்துருந்தா உயில ஒரு தருமே இல்லை. இப்ப எங்களுக்கும் என்பிபிக்கும் தான் டாக்டர் சொன்ன மாதிரி 2க்கும் தான் எங்களுக்குள்ள யுத்தம் பிரச்சனை. அவங்கள கொஞ்சமாவது வெளில கூட ஒரு கணிசமான போட் கூட எடுக்க விடுவதா அவங்களும் இப்படித்தான் பார்ப்பாங்க. இப்ப உலக நாடுல கதைக்க 30%, 20%, 40% அப்படித்தான் பார்ப்பாங்க. இதுல நாங்கள் இவ்வளவு பண்ணிருக்கோம், அவ்வளவு கூட நாங்கள் ஒரு வீதங்களுக்கு கூட இதென்ன கூட இதை விழிப்புணர்வு மக்களுக்குள்ள செய்து அவைகளை எவ்வளவு தூரத்துக்கு நாங்க குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க வெற்றிட இதுல போய் கொண்டிருப்போம். அவங்க இன்றைக்கு அதுல கணக்கெடுப்பு வீதாச்சாரம் எடுத்திருக்கிறாங்க. இவருக்கு 65% போட்டிருக்காங்க. டாக்டர் இந்த ஒவ்வொரு பாராளுமன்ற இதுகளுக்கும் வந்து டாக்டர் எங்கெங்கெங்கயோ டொப்ல போய் கொண்டிருக்கிறாரு தெரியுமா ஒரு உதாக்கியம். அப்ப நீங்களும் வந்து விட்டீங்களாக்குமா? அப்படியா? என்னன்னா விளங்கல அந்த அந்த அர்ஜுனாக்கு இந்த வீதாச்சார இது நீங்களும் விட்டீங்களே. நான் இப்ப கிட்டடியில போட்டு பாக்கல போட்டுட்டான். அப்பதான் போட்டு பாக்கணும்னு பாத்துட்டேன். இவங்க வேற யாரை போட்டு கிடந்தா இன்றைக்கு நாட்டு போடல. இப்ப வரலாம் போட்டு பாப்போம். இது இவர் எங்க துரோகம் சேனல், எங்கட யூடியூப் பிரான்ஸ்ல இருந்து துரோகம் சேனல் செய்யற ரதனன்னு சொல்லி. ஓ நான் எங்கடா அந்த குரலை நல்லா கேட்டுறான்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரைட் நீங்க போன அப்புறம் கண்ணா வந்து கலைக்கிறேன். வணக்கம் 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 தேங்க்ஸ் அண்ணா. நான் கனநாள் போடல தீசன். நானும் வேலையிலும் பிசி தான். அப்ப போடல. இந்த கிழமை போட மாட்டேன். அப்பதான் யோசிக்க டாக்டர் இதை சேவ் பண்ணி தான் நான் இன்றைக்கும் போடல, மாறலாம் போடணும். எல்லாரும் ஒரே சார் எல்லாரும் போட்ட மாட்டா அது வீதம் காட்டாது, உண்மையான வீதம் கண்டுபிடிக்கல. அது நாங்க முதல் இதுக்கு முதல் பௌர்ணமே வேற போட்டது, அதுக்கும் கூட அவரைத்தான். அதான் இந்த மாதிரி அவர் போடுற வேற நான் போட்டு பார்ப்போம். உண்மையில எல்லாம் இப்படி எங்கட ஊடகங்கள் வந்து டாக்டரோட நாங்கள் செய்தோம்னு சொன்னால் நிச்சயமா எங்களுக்கு ஒரு அமோக வெற்றி ஒன்று கிடைக்கும். ஏன்னா எங்கட தமிழ் மக்கள் சார்பில் வந்து இந்த வெற்றிகள் மிக மிக உலகாலம் நடந்த தேர்தலோட மிக முக்கியமானதா. இவர் வந்து தனியா அர்ஜுனான்ற இது மட்டும்தான் இவர் போடுறது. இன்னைக்கு ஒரு அண்ணன் அந்த ரதன் அண்ணன் ஊடகவியலாளர் ஒரு ஆள் என்ற பேட்டி அதை நீங்க எடுத்தீங்களா இல்ல ஒன்னு போட்டிருந்தீங்க? அது சூப்பர். அது நான் வேற ஒரு இடத்தை நான் இதாண்டினதை அதை கட் பண்ணி எடுத்துனான் பிரதர். அது என்ன பிரச்சனை சொன்னா, முதல்ல அவற்றை போட்டோட காப்பிரைட் கிளைம் பண்ணி நான் திருப்பி அழிச்சு போட்டு திருப்பி வாய்ஸை மட்டும் போட்டேன்.
நல்ல விஷயம். ஆனா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பப்ளிக் பண்ணுங்க, வேற யாருக்கும் கொடுத்து. And அது என்னன்னு சொன்னா பிரதர், நான் இப்ப இப்ப எனக்கு நான் வந்து இப்ப யார்கிட்டயும் வந்து நான் ஷேர் பண்றேன். இப்ப என்னோட வேற பேஜ்கள் இருக்கு, பேஜ்கள்ல வந்து போட்டா ஷேர் ஆகாது. அதுக்காட்டி ஷேர்ல வச்சு பேப்பர்ல பேஜ்ல ஷேர் ஆகல. இப்ப யாரும் பாக்குறாங்கலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அவர் நிறைய பேர் பாக்கணும் தானே. நான் வேணுமெண்டா ஒரு வீடியோ அனுப்பி ஒரு பிரச்சனை இல்லை, நான் இதுல போட்டு. அது சரியான முக்கியமான விஷயம். தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த ஊடகவியலாளர். மற்றது கடைசியில வந்து நல்ல தரமான பதில் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன காசுக்காக பிழைப்பு நடத்துற ஊடகங்கள். அதான் ஒரு அரசியல் ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர் கருணாநிதி என்றவர். வேற ஒரு எங்களுக்கு எதிரான ஒரு ஆள் தான் அந்த பேட்டி எடுத்தது. அவர் அதுலயே சொல்லி இருக்கிறார், சார் அர்ஜுனாவை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு சரி என்று சொல்லி. அவர் அதுல ரதன் படிவே அதுல சொல்லி அவர் பார்த்துருக்கீங்க. உங்களோட வந்து பர்சனலா கேட்கணும். உங்களோட நம்பர் போட்டுருங்களா எனக்கு இதுல? நான் போட்டு வரேன். இப்போ நான் போட்டுருங்க. வணக்கம் விடுதலை. வணக்கங்களா? கண்ணேரமா மீட் பண்ணி நிக்கிறார், வேலையை நிப்பாரு நினைக்கிறேன். அரைக்கிறேங்க. பொத்திடா சரியான இது மேல இருக்கு, நான் வைக்கலாம் இருக்கு. நீங்க வேற ஓகே ஓகே நன்றி நன்றி. மலரக்கா மேல வாரண்டா வாங்க. மலரக்கா மல்ரக்கா கேணல் மல்ரக்கா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பப்பாவில் ஏத்துறீங்க? குளிர் நேரத்துல நான் உள்ளதான் சொல்லுவேன். முடிஞ்சாலும் டாக்டருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்களா, ஐயோ அந்த அதுல நின்று கதைச்சா அவன் இன்றைக்கு விழுந்து முறிஞ்சிட்டாவாம். வைத்தியற்ற தளத்துக்கு வாரபடியா உங்களுக்கு எந்த நோயும் பெறாது. அதெல்லாம் மாத்து. உங்கள் வார்த்தைகள் எல்லாம் நலமாகட்டும். நன்றி நன்றி நன்றி. உங்களோட வார்த்தையில சொல்லிடுவாங்க. என்னக்கா நாங்க வாய திறந்தோன்னு பயந்துருவினம் பாராக்க ஏதாவது ஒன்று தங்களை பற்றி சொல்லிடுவோம். சரியா என்ன சாரி, நேற்றைக்கு மன்னிக்கணும். நான் இந்த முதல் வரையில அதால அந்த இடையில கதைச்சு கொண்டுன்றதை கேட்டுட்டு தான் நான் அந்த தளத்துல வந்தேன். நான் அப்ப நான் கொஞ்சம் கருத்தை பிள்ளையா விளங்கி கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது கனியண்ணையும் அந்த மற்றவரும் அவரை ஏத்தித்தான் நீங்க கதைச்சிருக்கிறீங்க. நான் இரவு யூடியூப்பை பார்த்து தான் அதை விளங்கி கொண்டேன். நான் ஏதாவது நான் பிள்ளையா கதைச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. கேள்வி கேட்டோன்னா நிலாந்தண்ட கேள்வி கேட்டோன்னா ஆளை காட்டல, உய்யண்டுக்காக ஆளை காண இல்ல. இல்ல நான் கொஞ்சம் வெளியில நின்றேன்னா அப்ப கொஞ்சம் க்ரௌட் ஆயிருந்த ஆட்கள் க்ரௌட். அப்ப அதாலதான் சொல்லுங்க. என்ன இது வெளிப்படையா செய்யறாக்களை நாங்கள் அப்படி எப்படி செய்ய நாங்க கதைக்கத்தானே வேணும். என்னன்னா அந்த என்ன கதைச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல, நான் குழப்பறதா முடியுதோ தெரியல. உங்கள வாயில வாரத சொல்லுங்க, இங்க பிரச்சனை இல்ல. அன்றைக்கு அந்த அவர் கனியண்ணை வச்சு வடிவா கேட்டிருக்கிறார். அவர் அந்த அந்த விஷயத்த நானும் கேட்டேன். நான் அந்த ஈழச்செல்வன் என்றால் கதைச்சது அந்த அவர் வந்து ஒரு உண்மையா எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் நான் சொல்றேன். போராளிகள் என்றாலும் சரி, பொதுமகன் என்றாலும் சரி, எல்லாருக்கும் தமிழீழம் என்றதும் தமிழ் தேசியம் என்றதும் பொதுவானது. சரியோ? இதுல வந்து போராளிகளா இருந்தாக்கள் தான் நாங்கள் தமிழ் தேசிய பற்றி கதைக்கணுமோ அல்லது முன்னுக்கு பிறந்தார்கள் பின்னுக்கு பிறந்தார்கள் அவதான் தமிழ் தேசிய நீ என்ன செய்த என்று கேள்விகளை வந்து தயவு செய்து கேட்காதீங்க. மற்ற வந்து என்ன சொல்றேன்டா, நாங்கள் போராளிகளா இருந்த நாங்கள் என்று சொல்லி நீங்க பப்ளிக்கா பழம்பழிய கதைக்கும் போது நீங்கள் இப்படியான ஒரு அவதூறுகளை இல்லாத கொள்ளாத அவதூறுகளை ஒரு வளர்ந்து வர அரசியல்வாதி மேல வைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படி அன்னைக்கு செய்திருப்பீங்கள்? இந்த தேசிய தலைவர் உங்களை எல்லாம் எப்படி வளர்த்திருப்பார்?
அப்ப அவருக்கு நீங்கள் செய்த அநியாயங்கள் தான் இந்த போராட்டம் வந்து இப்படி போனது. இப்ப திட்ட தெளிவா அவர் தெரியுது. அவர் கதைச்சதை நான் கேட்டேன். நான் கனியண்ணே முதல்ல நின்றவர், நானும் கேட்டேன். நான் அப்படியான ஒரு அவதூறு பரப்பி இருக்கிறார். அதை நேற்றைக்கு ரவுராமண்ண சரியா சொல்லி இருக்கிறார். சொல்லும் போது நீங்கள் ஒரு போராளி என்று சொல்லி அந்த தளத்துல நின்று அந்த சகோதரர் கதைக்கிறார், ஈழச்செல்லன் என்ற சகோதரர். சரி, அவர் போராளி என்று கதைக்கும் போது ஒரு ஒரு பொய்யான அவதூறை, அதுவும் ஒரு வளர்ந்து வர எங்கட தமிழருக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல்வாதியின் மேல நீங்க வைக்கும் போது அப்ப இதைத்தானே நீங்க போராட்டத்துல இருந்து செய்திருப்பீங்களா? இதாலதான், இப்படியான ஆக்களாலதான் இந்த போராட்டம் வந்து தோத்து போனது. அப்ப இத வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்படி எத்தனை பேர் தெரியுறீங்க? தயவு செய்து நீங்கள் உண்மையா தலைவருக்கு விசுவாசமா இருந்தார்கள், உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியத்தின் மேல பற்றிருக்கிறார்கள், இப்படி அவதூறு பரப்பாதீங்க. இது சரியான வலியோட நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் உங்களோட காலங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்கள், உங்களுக்கு விழுப்புண் அடைஞ்சிருப்பீங்கள், இன்றைக்கு உங்களால இயங்க இயலாத நிலைமை இருக்கும், சில வினைத்திறனான வேலைகளை செய்ய இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் உங்களோட அர்ப்பணிப்பு. ஆனால் நீங்கள் அதை செய்து போட்டு வந்து நின்று கொண்டு நாங்கள் இப்படி நாங்கள் சொல்லி தேவையற்ற அவதூறுகளை பிறப்புறது வந்து நான் இப்ப யோசிக்கிறேன் என்னென்றா, இப்படியானாக்கள் எல்லாம் இருந்தபடியா தான் இன்றைக்கு இந்த இவ்வளவு அர்ப்பணிப்போட நடந்த இந்த தலைவன்ற போராட்டத்தை நாங்கள் சரியா ஒரு வெற்றியின் பாதையில கொண்டு போக முடியாம போயிட்டு. இப்போதான் உங்களோட முகங்கள் எல்லாம் பலிக்குது. பொது தளங்கள்ல வந்து நின்று நீங்க உரிமை கோரி சொல்றீங்க, ஆனால் இப்படி ஒரு மாபெரும் அவதூற பரப்புறீங்களன்னு சொன்னால் நீங்க எப்படி தேசியத்துக்காண்டி பயணிச்சிருப்பீங்களன்ற கேள்வி என்னட்ட இருக்கு. முகம் காட்டாம திரியுறீங்க. அப்படி முகம் காட்டாம திரிஞ்சு கொண்டு மூடு அறைக்குள்ள இருந்து கொண்டு நீங்க அவதூறுகளை பரப்புறது சரியான வேலையா? அது யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் கூடி அது பிழையான வேலை. பிழையான இல்ல, தேசியத்துக்கு எதிரான வேலை. அங்க நான் யாரா இருந்தா என்ன, போராளி என்று சொன்ன என்ன, அல்லது தேசியத்துக்காண்டி செயற்பட்ட நான் சொன்னா கூட நான் ஒரு துரோகி. அங்க துரோகியாத்தான் செயற்படுறேன். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. இது எல்லாருக்குமான வேண்டுகோள். இந்த தேசியத்துக்காண்டி என்ன தமிழர் எல்லாருக்குமான வேண்டுகோள். இப்படி வந்து மூடு முகங்களோட வந்து நின்று கொண்டு தேவையற்ற ஒரு பொய்யான அவதூறுகளை பரப்பி ஒரு வளர்ந்து வர அரசியல்வாதியை தோற்கடிக்க நினைக்காதீங்க. அதுல என்னண்டா பண்றாக்கா, அதுல ஒன்றா என்னன்னு சொன்னா, நீங்களும் புதுக்குடிப்பில இருந்தீங்க, உங்களுக்கும் தெரியும் அந்த எல்பின் கல்வி நிலையம் 6ஆம் வகுப்புக்கு மேல இருக்கிறதா எல்பின் கல்வி நிலையம். மற்ற 97ஆம் ஆண்டு வந்து டாக்டருக்கு 10 வயது கணக்கின்படி பாக்க. அப்போ போல பச்சை பொய்யை சொல்லி வந்தாலும் யோசிச்சு பாருங்க. அப்போ 10 வயது ஆளுக்கு எல்பின் கல்வி நிலையத்துல படிச்சேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒரு பட்டு பொய், என்ன பொய்யை விட பொய். அதை விட கூட சொன்னவர், நான் அவற்றை வாயால சொன்னபடி அதை நாங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி நான் சொல்ல இல்லை. அதை விட கூட அங்க அந்த பொம்பளை பிரச்சனை எல்லாம் விட்டு கதைக்கிறது கொண்டு என்னென்றால், ஒரு விஷயம் வந்து சம்பவத்துக்கு நாங்க மறைக்க போறோம்ன்றதான் நாங்கள் செய்யற பெரிய புல. இப்ப என்ன சொன்னவர் அதுல சொன்னவர் என்னென்றால், கனி என்ன சொல்லி இருந்தவர், சம்பளத்துக்காண்டி வேலை செய்தது, அவன் குடும்பத்துல 2 பேரும் சம்பளத்துக்காண்டி வேலை செய்தது. மற்றது வந்து அர்ஜுனா வந்து இயக்கம் பிடிக்க போக ஒளிச்சிருந்துதான் ஓடினவர் சொன்னவர். 10 வயதுல 10 வயதுல தேடி பிடிச்சது இயக்கத்தையும் அவமானப்படுத்துறத விட கேவலப்படுத்துறது. அப்படி அதான் நீங்க வந்து அதான் யாருன்னு நீங்கள் போராளிகள் சொன்ன வேண்டாம், தேசியத்துக்காண்டி செயற்பட்டவர் சொன்ன வேண்டாம், தமிழர்ன்ற இதுக்கே நீங்க வந்து ஒரு புற எண்ணத்துக்கு போய் அவர் அங்க பாராளுமன்றத்துல அப்படி கேட்கிறார், சிங்களத்துக்கு விற்க போறாருன்னு நீங்க அப்படி கதைக்கிறக்கு என்ன அருகதை உங்களுக்கு எல்லாம் இருக்கு? ஒரு பொது வழி என்றால் நீங்க எதையும் கதைச்சிட்டு உங்களோட மூடின முகங்களோட எதையும் கதைச்சிட்டு முக முடியலோட கதைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? இப்ப இன்னொரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளணும். அதாவது குடும்பகாரரா இருந்த போராளிகள் எத்தனையோ பேர் வந்து குடும்பகாரரா இருந்தா அவ்வளவு பேர்களுக்கும் இயக்கம் வந்து நிதி ஒதுக்கி குடும்பத்துக்கான கொடுப்பனவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருந்தது. அதே வடிவா விளங்கி கொள்ளணும். அதுல இருந்து எங்கட என்னன்னு சொல்றது, இப்ப நாங்கள் கூட அதுல கொஞ்ச காலம் அப்படியான இதெல்லாம் வேலை செய்த நாங்கள். அப்ப நான் இது கணவரோட முரண்படுறேன். நான் என்னென்றால் இங்க வந்து எல்லாம் மௌனிக்கப்பட்டாச்சு, சரியோ? இங்க நான் பெருது நீ பெருதுன்ற இல்ல, சரியோ? நான் உண்மையிலேயே அங்க அந்த மண்ணுக்காண்டி மரணித்த மாவீரர்கள் தான் உண்மையானவர்கள். இனி நாங்கள் அதுக்கு பின்னால வந்துட்டு அங்க நின்று
தாக்கு பிடிக்க இல்லாமல் ஓடி வந்துட்டு அல்லது தலைவர் போய் சொன்னவர்னு சொல்லி வந்து போட்டு நின்று கொண்டு இங்க வந்து நான் பெருசு நீ பெருசு நான் கூடக்காலம் இருந்தான் புதிய காலம் இருந்தான் அல்லது நான் தான் காசு அனுப்பினேன் நான் தான் போராடினேன் நான் தான் துவக்க அனுப்பினான்னு சொல்லி கதைக்கிறதுல எதுவித இதுவும் இல்லை. இது வந்து நீங்கள் இன்னும் பிரிவுகளை ஏற்படுத்தி உங்களோட இதுகளுக்கு வாரீங்களே தவிர திருப்பி திருப்பி பிரிவுகள் தான் பெருமே தவிர இங்க வந்து சமாதானமா எங்களோட தேசியத்துக்கான செயற்பாடுகள் எதுவும் முன்னேற்றகரமா நடக்க போறதா இல்ல. எல்லாம் போட்டாச்சு. இனி வந்து நீங்க சீரோவில இருந்து இந்த நான் பெருசு நீ பெருசு இல்லாமல் நாங்க சில தளங்கள்ல நின்று அப்படி சண்டை பிடிக்குது. என்ன ஐயா இந்த உன்னதமான போராட்டத்தையும் உன்னதமான தலைவரையும் பற்றி என்ன கேடு பாடுபடுத்துறீங்க? சரியான ஒரு விஷயத்த பகிரங்கமா சொல்றேன். என்னென்றால் நான் 2009 வரைக்கும் என்னுடைய தேசிய சம்பந்தமான விஷயத்த கதைக்க தகுதி இல்லாத ஆள் ஏன்னு சொன்னா, நான் இந்த வரைக்குமே இந்த புலம்பெயர் நாட்டுல எந்த ஒரு கட்டமைப்புடன் நான் சேர்ந்து பயணிக்கிறேன் என்றால் நான் அந்த தகுதியை இழந்துதான் சரணடைஞ்சு நான் புலம்பெயர் நாட்டுல வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு அரசியல் பயணம் அரசியல் மக்களுக்கான சேவை என்ற ரீதியில் தான் என்னுடைய கருத்தை முன்வச்சு கொண்டிருக்கனுடைய நான் ஒரு போராட்டத்தில இருந்து பங்கு பெற்றினா தேசிய போராட்டத்துக்கு பின்னால் நிற்கிற ஒரு வாக்குறுதியை இந்த வரைக்கும் நான் தெரியல இருந்தால் 2009 நான் சரணடைஞ்சோடு என்னுடைய பணி நான் அதை பற்றி கதைக்கிறதுக்கான எந்த ஒரு அருகதையும் உரிமையும் கடமையும் உணர்வும் எனக்கு இல்லை. இதை நான் வெளிப்படையா எல்லா இடங்களையும் பதிவு செய்யறேன். என்னோட பயணிச்ச அனைவருக்கும் தெரியும். நான் இங்க வந்து ஒரு நிகழ்வு கூட நான் போய் முன்னு நிற்கிறதுக்கு தகுதி இல்லான்னு சொல்லணும். என்றால் எங்களுக்கு முதல் இங்க புலம்பெயர் நாட்டுக்கு வந்து இந்த அகதியாக வந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்க புலம்பெயர் மக்களுக்கு என்ற உரிமை கூட எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அதுல இருந்து நீக்கப்பட்டுட்டேன். நான் இதை வெளிப்படையாத்தான் இந்த வரைக்கும் பகிரங்கமா சொல்லி கொண்டிருக்கேன் எல்லா இடங்கள்லையும். எனக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கும் அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கும் அதுல நியாயப்பாடுகளை கதைக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. நான் இந்த விடுதலை போராட்டத்தில் இனி பங்கு பெற்ற முடியாது சொன்னா நான் சரணடைஞ்சவரா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல. அப்படி எல்லாரும் எல்லாரும்னா அதைத்தான் உணரணும். என்னென்றால் நாங்கள் எங்களால் இயன்றது செய்யாமல் இருக்கிறோம். அது சரி. அதுக்காண்டி அங்க நீ என்ன செய்த சரி. நீங்க வந்து பொய்யான தகவல்களை சில பேர் பரப்பி கொண்டு வைக்கணும். ஆனால் நீங்கள் யாருன்றது ஒரு காலத்துல உங்களோட குரல்களை வச்சு வேற ஐடியல்ல அங்கங்க தெரிஞ்சாலும் அது வந்து தெரியத்தான் போகுது. ஆனால் இப்ப உங்களுக்கு சொல்லல ராமண்ணா சாரி, நான் பொதுவா சொல்றேன். தெரிஞ்சாலும் வந்து அது இதண்டத்தான் போகுது. ஆனால் நீங்கள் என்று சொல்லிக்கொண்டு பிழையான தவறான கருத்துக்களை வச்சுக்கொண்டு திரிகிறது நாளைக்கு வந்து இந்த புனிதமான போராட்டத்தை எங்க கொண்டு விடுமென்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு உங்களோட வேற ஒரு ஐடியில போய் நாளைக்கு தலைவரை பற்றி கூட இல்ல இந்த புனிதமான போராட்டத்தை கூட்டி கூட நீங்க பிழையான தளங்கள்ல கதைக்க மாட்டீங்களன்னு என்ன நிச்சயம்? இப்படி அந்த ஆக்கள் உயிரோட இருந்து ஒரு தானே அழிக்கிறக்காண்டி நீங்க இப்படி தவறான கருத்துக்களை வைக்கிற போன்ற ஆக்கள் வந்து இந்த புனிதமான போராட்டங்களை வந்து எப்படி இன்னும் பாலடிக்க மாட்டீங்களன்னு என்ன நிச்சயம்? அது மனித ஜென்மமே கிடையாது. நீங்க வந்து கடவுளை போய் நீங்க எங்க வேணாலும் கும்பிடலாம். இல்லாத கடவுளை கும்பிடுற ஒரு கல்லை கும்பிடுறது ஒரு ஒருத்தன் இருந்தான், ஒருத்தன் சாதிச்சான், ஒருத்தன் செஞ்சான், அவனை நீங்க கண்கூடா பார்த்தீங்க, உங்க கண்ணு பார்த்துச்சு. அதை வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு வித்தியாசமா பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடவுள் வந்து நீங்க வந்து அது கல்லு மாதிரி தான். ஆனா நல்லவன் எப்படி பிரகாரம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை அனுபவிக்கிறது தான் ஒரு வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவர் செஞ்ச ஒரு காரியம் வந்து இங்க பல பேருக்கு அது புரியவே புரியாது, தெரியவும் தெரியாது. இப்ப நான் சொன்னா கூட உங்களுக்கு நீ என்ன இவன் வந்துட்டான் வச்சுட்டான் என்னத்த பிடிங்கிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஆனா என் மனசு என்னுடைய வாழ்க்கை அது சொல்லும். இது வந்து இவ்வளவு பெரிய நன்மையை செல்லும். அப்படி இது எனக்கு அதை பத்தி கவலை இல்லையா? நான் வித்தியாசமா வாழ்றவன்னா. இப்ப ஒரு சில பேர் வித்தியாசமா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. வித்தியாசமா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்தேன் கண்ணு வந்து என்னுடைய கண்ணு வந்து குருடு கிடையாது. ஆனா அதே கண்ணு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நீங்க டாக்டரா சொல்ல வாரீங்களா பாராட்டுறீங்களா என்னன்றது பார்க்க அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். நீங்க யாரை பத்தி திருத்த முடியாது. ஓகே நன்றி. என்ன
நன்றி சும்மா அண்ணா. வணக்கம் சுரேஷ் அண்ணே. வணக்கம் சுரேஷ் அண்ணே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரேடியோல என்ன வணக்கம் ரகுராம் மற்ற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் முடியாது. முதல் ஒரு கதை போனது கேட்டுக்கொண்டு நான் தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த அர்ஜுனா டாக்டரை வந்து ஒன்று சேர் சொல்லிக்கணும். போலீஸும் கள்ளனும் அப்படியே ஒன்று சேரும். அதை புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்கிறார்கள் வந்து விடுதலை எங்களுக்கும் தெரியும். முதல் அவர் உங்களுக்கு 100 புள்ளி வழங்கப்படும். கள்ளனும் தெரியும். ஆனா அவற்றை வாய அடைக்கணும்னா அவற்றை வழியெல்லாம் போகணும் என்ன. அதைத்தான் நான் கேப்ப வலிக்கிட்டதான் இந்த நான் முதல் கதைக்க அது வரையில என்னன்னு தெரியல. நான் என்ன யோசிச்சேன்டா ஆள் மயங்கி விழா போட்டு பேசாம இருந்தேன். இல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கனியன் சொன்னா தன்னை மேலே ஏத்துக்கொண்டு நான் ஒருத்தது கீழே போயிட்டு நாங்க அளவுக்கு போலாமன்னு கூப்பிட்ட மாதிரி தான் வந்து எல்லாரும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் எல்லாரும் அர்ஜுனா டாக்டர் வந்து அவர் நடுக சொல்லி கொண்டு வார்கள். நீங்களும் இந்த தளத்துல சொல்லி கொண்டு வாரீங்கள். அரசியலுக்கு தான் பெறவணும் என்று வரையில அடுத்தது யாருக்கும் வாக்கு போட வேண்டாம் என்று சொல்லி மக்களை கேட்கல. இந்த 30,000 மக்களை கூட அவர் எனக்குத்தான் வாக்கு போடுங்கன்னு கேட்டு வரையிலே. அவர் மக்கள் தான் அவரை விரும்பி தெரிவு செய்திருக்கணுமே ஒழிய நீங்க விரும்பினாக்களுக்கு போடுங்கன்னு தான் அவற்றை பிரச்சாரங்கள்லயே சொல்லி வந்திருக்கிறார். என்ன இன்றைக்கு கேட்கினோம் மற்ற தளங்கள்ல உள்ளவர் தான் அவரை கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஒருவரும் அப்படி கொண்டு வரல. மக்கள் விரும்பி அவரை நியமிச்சுக்கிட்டாங்க. அவதான் கொண்டந்தவை என்று சொன்னால் நான் இதுல ஒரு சவால் விடுறேன். சரி, அடுத்த தேர்தலுக்கு அந்த தளத்தால ஒரு தர அர்ச்சனாமா இறக்கி வெண்டு காட்டுங்க பாப்போம். தெரியும் அவங்க இறக்கத்தான் போறாங்க. அதுக்குதான் இந்த வீடுகள் வாசல்கள் பாத்ரூம் எல்லாம் தெரியாது. களத்துல குதிச்சிருவாங்க. அவையலாலதான் அர்ச்சனா டாக்டர் வெண்டதன்று சொல்லுவார். சொல்லினான் ஓகே உண்மையண்டாம் என்னடா இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல ஒரு காமெடி நடந்தது. அங்க என்னண்டா இந்த ஜிஎம் சீலன் என்ற ஆள் இபிடிபி ஆள் மன்னார்ல தெரிகிறார். தெரியுமா? அவர் வந்து அந்த தளத்துல ஏறி நின்றார். அப்ப இவைக்கு அவர் ஆரன்னு தெரியாது. இவ கேட்டுச்சுனா என்ன கதையும் கொண்டு அவர் டக்குன்னு சொன்னார், நீங்க தானே அர்ச்சுனாவை எம்பி ஆக்கினீங்கண்டு. அப்ப இவர் டக்குன்னு அண்ணனி சொன்னார், ஓமம் நாங்கள் தான் ஆக்கினாங்கள் சொல்லுங்க என்றார். அப்ப அவர் டக்குன்னு சொன்னார், அங்க சொர்ணத்தின் மனசிக்கிட்டே காசு வேண்டி போட்டு இதா. அப்ப டக்குன்னு அண்டனிக்கு ஆறு சொர்ணம் என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், இப்படி உங்களோட தளபதி தான் சொர்ணம். இவர் அப்ப அண்டனி டக்குன்னு சொன்னார், இஞ்சுவா எங்களோட தலைவர் தளபதிகளை பற்றி இப்படி மரியாதை எல்லாம் கதைக்க கூடாது, அந்த கதையை விடுங்கோ. நீங்க எங்க என்ன இருக்கணுமாவேன்னு கேட்டா அவர் சொன்னார், எங்க இருக்கணும்னு தெரியல. அப்ப அது தெரியாம என்னத்துக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க? அப்ப அவர் டக்கண்டு அதுக்கு பிறகு சொன்னார், பொறுங்க நான் அதுக்கு ஆதாரம் தந்தால நான் சொல்றேன் என்றார். அப்ப பிறகு சொன்னார், ஆதாரம் இல்லையா இங்க வந்து கதைச்சு நிக்கிறீங்க, ஆதாரத்தோட வாங்க. பிறகு பார்த்தால் அவர் டக்கண்டு அப்ப நீங்கள் யாரன்னு சொல்ல கீழுக்கார கொமன்ஸ் எழுதிட்டான் இவர் இபிடிபி. அண்டனி பார்த்ததான் தாமதம். நீங்க இபிடிபியா நல்ல சட்டையல்லோ இங்க அவனோட பப்ளிக்கான ஆள். அந்த வைத்தியசாலை பிரச்சனை நேரம் எல்லாம் இல்ல அண்ணா. இப்ப அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அவருக்கு மன்னார்ல அவர் வந்து இவர் திலீபன் கைகூலி இப்ப அவர் துடிச்சு கொண்டு திரிகிறாரு. அவர் டாக்டருக்கு நிறைய இதுகள் செய்திருக்காரு, விமர்சனங்கள். அவர் இப்ப அதான் சொல்றேன், அவர் நைசா அங்கால இங்கால குத்தி ஒரு இந்த பக்கம் அந்த பக்கத்தால வருவம் தேர்தலுக்கு அவர் சத்தியா கஷ்டப்படுறாரு. சத்தியா கஷ்டப்படுறாரு. சுபாஷ் அண்டனிக்கு அவர் ஆரண்டு தெரிய இல்ல முதல். அண்டனி கண்ணும் தெரியாம போயிட்டுதானே நீ. இப்ப அண்டனி புடுங்க போற என்னடா இவங்க அண்டனி என்னொண்டே விடுறாங்க இல்லையே. நாளைக்கு சில நேரம் தலைப்பு போட்டாலும் போடுவார், எனக்கு புது பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இல்ல இவர் அண்டனி இல்லைன்னு சொன்னா எங்கட சமய கருத்து வார நாள்ல நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி போட்டு போனேன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வேற வேற சொல்லுவோம். இல்ல அவர் கதை சொல்லி கொண்டு
சுரேஷண்ணா, இப்ப அர்ஜுனாவை அவதூறா சொல்லினவர்கள் எல்லாரையும் பற்றி வெளிவந்து கொண்டிருக்கிற செய்தி அவர்கள் உண்மையான கள்ளர்கள் என்று சொல்லி இந்த ஐபிசி பாஸ்கரன் வந்து வெளிநாடுகள் எல்லா இடத்துலயும் பேங்க்ல கொள்ளை அடிச்சு போட்டு தானே ஓடி ஓடி ஒழிக்கிறார் அம்மண்டு. இப்ப நாட்டுல போய் ஒழிக்கிறது வேற எங்க ஒரு நாட்டுக்கு மாறி ஓடி இல்ல அக்கா அக்கா அது தவறானது அக்கா. நீங்க சொல்றது எனக்கு அவங்கள தெரியும் அக்கா. அவங்க அது நீங்க அது தவறானது. அவங்க அது பாஸ்கர் இப்ப அவர் இது இங்க கொள்ளையடிச்சது அது என்றால் அது அது தவறு. அது நான் அடிச்சு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா அவங்க என்றால் நாங்கள் ஒரு சில விஷயங்களை கதை கேட்க ஜனனியாக்கா, நாங்கள் உண்மையிலேயே சில எங்களுக்கும் சுயகௌரவம் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொருக்கும் சுயகௌரவம் இருக்கு. உண்மையிலேயே நான் அவரை பற்றி சொல்றேனே, அவர் வந்து 3 முதலாளிமார் சேர்ந்துதான் இந்த லைக்கா மாதிரி லிபரா ஒன்றை தொடங்கினவே. ஓகே, லியோன், பாஸ்கரன், மற்றது இன்னொரு ஆள். அப்ப அவே பிறகு அவை இதை வித்து போட்டு போயிக்கு அதன் பங்கு அவர் எடுத்து கொண்டு போய் அந்த வேலையை செய்யறார். ஏன்னு சொன்னா இப்ப இங்க இருக்கிற அவை கடை வச்சிருக்கிற டைம்லயே தாங்களா கொண்டு வந்து எங்கட கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணாங்க. சுபாஷ் எல்லாம் அப்படித்தான். இப்ப அதெல்லாம் இப்ப பெரிய முதலாளி மேல வந்துச்சுதான். ஆனா அவை ஓரளவுக்கு தெரியும். இப்ப அவை சுத்துறது பத்துறதுன்னு சொன்னா இப்ப இங்கே எல்லாம் வெளிநாட்டுல நீங்க ஒரு சுத்துனா கூட அது ஓரளவுல எல்லாம் வெளியில வரும். அது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, இல்ல ஜனனியக்கா சொன்னாரு ஒரு கருத்து இருக்கு என்னன்னு சொன்னால், அந்த இப்ப லைக்காவே எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வேற வேற நாடுகள் என்ன இதுல ஏதோ ஒரு நாட்டுல வந்து அந்த இதுகள் எல்லாம் சேட்டலைட் இதுகள் எல்லாம் செய்து ஏதோ கோடிக்கணக்கண்ட அப்படியான ஒரு சில இதுகளை ஈடுபட்டிருக்கலாமோன்ற அந்த அப்படி ஒரு பிரச்சனை. அது ஓகே. அதுல இப்ப இந்த பேங்க்ல எடுத்து பேங்க்ல அப்படியே அவங்க எடுத்து கொஞ்சம் இல்ல எடுத்தது பல மில்லியனா வந்து அது வேற வேற நாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த நாடுகள்ல அந்த சேட்டலைட் இதுகள் எல்லாத்தையும் உரிமங்களை எல்லாத்தையும் வெண்டு கொண்டு உழைச்சு கொண்டு ஒரு தடவை இந்தியாவில் வந்தது. இன்னார்ன்ற எங்களுக்கு தெரியும், என்ன கொம்பனின்றது தெரியாது எனக்கு. ஆனா அப்படியே அவதூறு அங்க இந்தியாவில் அந்த அளவுக்கு என்ன பாண்டியன் தமிழா பாண்டியன் என்ன சொல்றேன்டா, இப்ப நேஷனாலிட்டி கார்டு சொல்லி ஒன்று இருக்குதானே, அந்த நேஷனாலிட்டி கார்டு வந்து இருக்கிறவ வந்து இப்ப லண்டன்ல அது சுலபமா செய்யலாமாம். அந்த லண்டன் பேங்குகள்ல வந்து அது செய்யறது கூடவா, அதே மாதிரி பிரான்ஸ்லயும் அது செய்யறது கூடவாம். அதாலதான் அவியல் வந்து இங்க பிரான்ஸ்லயக்கா நீங்க 1500 ரூபாய் கேட்டாலேக்கா அவன் 69 இது அவை செய்தது வந்து 89-90. ஆனா லண்டன்ல இது நடந்து கொண்டு இருக்குது இப்போ. இல்ல இப்ப இவியல் செய்தது வந்து இப்ப இல்ல தானே, இது இப்ப 30 எல்லாம் முடிஞ்சு. அது நீங்க சொல்றதெல்லாம் வழிகாட்டி இப்ப நிறைய பேர் செய்யணும். இல்ல அதெல்லாம் இல்ல. தொழில் தர்மம் சொல்லி ஒன்று இருக்குது. தொழில் என்று சொன்னாலே நீங்கள் நீதியா போய் தொழில வியாபாரம் செய்யலாம். உடனே புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பா சின்ன சின்ன வயசுல வடிவா சொன்ன வசனம் தொழில் தர்மம். தொழில் தர்மம் தெரியாதவ தொழிலுக்கு போக கூடாது. ஒரு வியாபாரம் சொன்னால் அந்த வியாபாரத்துல எல்லாமே இருக்கும். அதை கற்றுக்கொண்டாதான் வியாபாரம் ஒரு ஆள் முதலாளி ஆகலாம், அந்த நிலைக்கு போகலாம். ஆனா அதுக்காக நாங்கள் சமூகத்தை போய் காட்டி உழைச்சி பித்தராட்டம் செய்து ஒரு ஒரு இதை நடத்துறதுதான் தவறானது. ஒரு சமூகத்துல வியாபாரம்ன்றது அதுக்கு ஒரு துணிவு வேணும், அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். அதை நான் வணங்குறேன். அது சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கிக் கொள்வோம். நாங்கள் ஆர் மீதும் அவதூறுகளை கொண்டு வரண்டால் நாங்க கொஞ்சம் அது அவதானமா இருப்போம். இப்ப ஜனனியக்கா சொன்னதுல ஒரு பிள்ளையும் இல்ல. ஆனா நாங்க இப்ப இதுல இந்த பேரை சொல்லி அது இப்ப அதை நாங்க மறக்கிறதுக்கு இல்ல. அது இது சாதாரணமா இல்ல. பல பேர் வந்து அந்த பெரிய பெரிய வேற நாடுகள்ல சேட்டலைட் கம்பெனி உரிமங்கள் அதில் எல்லாத்தையும் வச்சு மோசடிகள் செய்து இதுகள் எல்லாம் இல்லையன்று இல்ல. அது நீங்க நானும் இதை ஆழமா சொல்ல விட இல்லை. அதால ரஜினி ஜனனியக்கா நான் அதை அவாய்ட் பண்ணி கொண்டு போறேன். நீங்க சொன்னதெல்லாம் இது இல்ல. ஆனா அது இப்படியான இங்க இல்ல. அது வேற வேற பெரிய பெரிய தொடர்புகள் இருக்கு. அது கொஞ்சம் நெஞ்சமா சுருட்டே இல்ல. ஒரு தடவை பல பில்லியன் மில்லியன் கம்பெனி இதுகள் எல்லாம் அடிச்சோண்டு தான் எல்லாரும் இதாண்டது. சும்மா எல்லாம் அப்படி உழைச்சி வேற இல்லாது. ஓகே, அது ஒரு தடவை ஓப்பனா விட்டவர் சுரேஷ். இதோண்ட ஓப்பனா விட்டவர் பாஸ்கரன் வந்து அவரை பேட்டி எடுக்க சொல்லி இருக்கிறார். விடுதலை புலிகள் ₹1 நான் எடுத்துன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி விட்டா தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்ணி
சரி திருப்பாவணி இயக்கம் இருக்கணும், பொட்டமராக்கள் இருக்கணும், இதுகளெல்லாம் என்ன இல்லாத ஒரு ஆக்கள் இல்லையன்ட்டு எல்லாத்தையும் கதைக்கலாம். இதெல்லாம் விடுவோம், அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும். ஓகே, என்னண்டா அடுத்த அந்த எஸ்ட்ராதான் அந்த துரோகம் மீடியா செய்கிற ஆளுக்கு வாழ்த்துக்கள். அந்த செய்திகளை வந்து நல்ல இதா போடுறீங்க, நல்ல விவரமா சொல்லி தொகுத்து அதோட மினைக்கட்டிருந்து நல்லா போடுறீங்க. இந்த கடைசி செய்தி வந்து அந்த ஊடகவியலாளர் கருணாநிதி என்ற இது போட்டிருந்த நீங்கள் உண்மையிலேயே நான் அந்த ஏற்கனவே பார்க்கல இவர் தொகுத்து சொல்லி இருந்தபடியா அது நல்ல சுவாரஸ்யமா அதை கேட்கக்கூடியமாயும் இருக்குது, நல்ல விஷயமாயும் இருக்கு. நான் ஷேர் பண்ணி விடுறேன் ஃபேஸ்புக்கில். இது நல்ல விஷயங்கள். உங்களோட அதுக்கான நேரத்தை செலவழித்து எல்லா நியூஸ்களையும் பார்த்து அதை தொகுத்து போடுறதுக்கு ஒரு வல்லமை வேணும். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆண்டவன் துணை இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். நல்ல விஷயங்களை செய்யுங்க. நேரமே இல்லை அவருக்கு டாக்ஸி ஓடி ஓடித்தான் அவர் செய்கிறவர். உண்மையிலேயே அவர்கிட்ட கஷ்டப்பட்டு தான் அவர் செய்கிறார். என்ன மல்றக்காண்டே கணக்க வச்சு கணக்க கதைச்சிட்டீங்க. என்ன நீங்க ஒரு விதத்துல கொடுத்து வச்சீங்க, போட்டோ விட்டு ஒன்றும் இல்ல. கால வைக்க தொங்க விட்டுருவாங்க. இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கணும், ஒளிச்சிருந்தான் பார்த்து கொண்டு இருக்கணும், ஒளிச்சிருந்து நல்லா செயல்பாட்டுல தெரியுது. அங்க உதுக்கே பேர் வச்சு செய்வாங்க. இல்ல நீங்கள் என்ன செய்தாலும் அவ அப்படி எனக்கு தெரியும். அவ நல்ல பலமா இருப்பா. நீங்க மனசுல நீங்க பெரிய பெரிய முதலியோட மோதூர் எழுப்ப. ஐயா, நான் வந்து தமிழ் தேசியம் என்ற போர்வையில அத நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, அதுல யாரும் கை வைக்க கூடாது. நான் சொல்றேன், கூடாது. நீங்க போய் கிழிச்சு தொங்க போட்ட என்ன, தலைகளா தொங்க போட்ட என்ன, இது உண்மை. அத வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. இலங்கையில 2 ஜாமம், அதனால அரசியல்வாதிகள் எல்லாம் முழிப்பா இருந்து என்ன பகலண்டா தான் வேலை வெட்டிக்கு போவினம். இரவு சொன்னா என்ன வேலை செய்யணும், அவன் வேலை அவன் குடும்பத்தை பாக்கணும். அது கூட சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. ஆளுநர் இப்பவே என்னென்றால் போட்டுட்டார் டாக்டருக்கு. இல்ல எங்க நின்று கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தா டாக்டர் போன் எடுக்க கூடாதுன்றதுக்காண்டி இப்பவே போட்டு நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் அக்கு வேணி 6 பேரியா எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். அதனால நாங்கள் கதைக்கிறதெல்லாம் நீங்க கேட்டு கொண்டிருங்கோ, யாரையும் ஏமாத்த முடியாது. டாக்டர் அர்ச்சனா, நீ வந்து வந்துடாத, எங்கேயும் கம்ப்ளைண்ட் வந்தா எனக்கு கோல் எடுத்துடாத, நான் உனக்கு இப்படியே போட்டுட்டேன், அப்ப உன்னை வந்து கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறேன்னு ஒரு போட்டுட்டார். அப்ப அதால அவர் என்னன்னு சொன்னா, ஒரு ஆளுநர் என்று சொல்றது வந்து முதலமைச்சர், அதாவது இந்த வெள்ளக்காரன் வந்து அந்த நேரம் தங்கட கையுக்குள்ள அந்த என்னட்டு சொல்றது தமிழனை வச்சிருக்கணும், தமிழன்ற வார அந்த முதலமைச்சரை தங்கட கையுக்குள்ள தங்கட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணும், அந்த அடிமையா வச்சிருக்கணும்ன்ற கட்டு தான் அந்த ஆளுநர்ன்றது செய்தது, அந்த பதவியை கொடுத்தது. இப்போ ஆளுநர் என்று சொன்னால் அவையில் உண்மையில சிங்களத்தின் கொத்தடிமைகள் தான், அவையே சொல்றதை இவியல் செய்யணும். அதான் அந்த ஆளுநர் வேலை. அவர் இப்படியான ஒரு ஆளை தூக்கி கொண்டே அங்க வச்சிருந்துட்டு ஒரு தமிழர்கிட்ட மரியாதையான ஆளான வச்சிருந்தது சொல்லி போட்டு அவியல் இவரை இயக்குறது, அவை சொல்றதன் படிதான் இவர்கள் செய்யணும். இப்ப இவர் ஒரு கைப்பொம்மையொழிய இவர்ல எந்த ஒரு இதுவும் இல்லை, அதை வடிவா தெரிஞ்சுடுங்க. இவர் ஒரு கட்டும் கைப்பொம்மை, அரசாங்கம் சொல்றதை செய்யும். இல்லையா ஆளுநர், இப்ப ஆளுநர் பதவி என்றா அவருக்கு ஒரு பெரிய பதவி தான், அதுக்காண்டி கைப்பொம்மையா இருந்து சொல்றது எல்லாத்தையும் மாட்டி விற்கிற ஒரு ஏவல் பேய் மாதிரி. சொன்னீங்க சொல்றத செய்யலையோ மந்திரவா எப்படி அழைச்சி விட்டுருவாங்க. என்ன செய்யறதான்னு சொன்னா இதை கேளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. பொறுங்க அக்கா, சின்ன கேளுங்க, நான் சொல்றேன். அந்த ஏவல் பேய்க்கு உண்மையில உச்சந்தலையில ஆணி அடிக்கிறதா செய்யாட்டிக்கு தெரியும். பெரிய முழக்கணக்கில் இருக்கிற ஆணி அடிச்சு இப்ப எது கட்டுப்பாட்டுக்க வச்சிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அது சொல்றதை செய்யும். அந்த உச்சந்தலையில கொடுக்குற ஆணி தான் இந்த பதவி. அதுக்கு பிறகு அதை சொன்னதெல்லாம் செய்யும். விழாவில சைட்டால ஆணி அடிச்சது இல்ல, அதுல இல்ல, அதை ஏற்கனவே அடிக்கப்பட, அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு பேயா புடிச்சா இது உண்மையான கதை.
கனவேற சில கொண்டு மந்திரவாதிகள் வந்து ஓ தங்கட விட்டு அந்த பேலை பிடிச்சி வச்சிருந்து வேலைகள் அதுகள் எல்லாம் செய்யறதா. அப்ப அது சொல்லுமா வந்து இந்த உச்சந்தலையில ஏதோ ஆணியா கிடக்குலன்னு சொன்னா இழுத்து விட அது மாயமா மறையுமா சொல்லி கதை இல்லை. அது உண்மையான ஒரு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப இவருக்கு வந்து இந்த அன்று அரசால ஆணி அடிச்சு வச்சு விட்டு கிடாக்கு. அப்ப இது ஏவல் பேய் சொல்ற முழுக்க பேய்கள்ல இப்ப இவர் இந்த சந்திரசேகர் அவர் என்ன கொல்லிவால் பேயா அவருக்கு வங்கி அடிச்சதோ தெரியாத ஏதோ ஒரு ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட தமிழ் கேட்க ஒரு சிரிப்பாரு. எனக்கு ஒரு தமிழ் உண்டு கதைக்கிற மொழியும் அந்த உடம்பு இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா நளினா பேய் தானே. இல்ல அவரை என்ன காய்ச்சா டாக்டரோட காய்ச்சா காய்ச்சோன்னு இருந்த நீங்க? இல்ல அவர் டாக்டர் போட்டிருந்தா தான் போனா கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் பகடி என்று போட்டிருந்தாரு. கண்டு காய்ச்சிட்டு போனவர் நாங்கள் செய்வோம் செய்வோம் சொல்ற என்ன செய்வோம். ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க கதைங்க. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. என்னென்றால் ஒரு விஷயத்தை அர்ச்சுனா வந்து இவ்வளவு நாளும் என்னத்தை செய்ய என்று பல பேர் கேக்குறீங்க. சரியோ, அர்ச்சுனா என்ற ஒருதன் இல்லாத போது உங்களுக்கு பாராளுமன்றம் தெரியுமோ? அபிவிருத்தி கூட்டம் தெரியுமோ? இந்த ஒதுக்கப்பட்ட நிதி தெரிஞ்சிருக்குமோ? பார்த்தனீங்களோ? எங்கேயும் ஒரு சிலர் தான் இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கண்டு அங்க வாசிக்கிறத கேட்டு பார்த்திருப்பீங்க ஏனைய வருடங்கள்ல. ஆனால் இன்றைக்கு நீங்க போய் 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைய கேட்டு பாருங்க, பாராளுமன்றத்துல யாழ்ப்பாணத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்காமன்னு சொல்லுங்க. சரியோ, இதுதான் இது மாற்றமா இல்லையா? அர்ச்சனா வந்து என்னத்தை செய்தார்கள்? ஒரு காலத்துல இது வந்து வர்த்தக மாநில தான் அறிவிச்சு போட்டு விட்டுடுறது. இப்ப எழுத்து வடிவில டாக்டர் கொண்டு வந்து வடிவா தொகுப்பா வடிவான முறையில தாரு. அதான் கட்டித்தன். உண்மையா சொல்லட்டா மலரக்கா, எனக்கு உண்மையாவே ஆசையா இருக்குது. இப்ப போய் நான் அர்ச்சுனாண்ட ஆட்சி காலத்திலேயே என் ஊர்ல போய் என் வீட்டுல இருக்கணும். நீங்க போங்க, வெளிநாடே வேண்டாம். அதுல யாரோது இந்த குறதான் போட்டிருந்தான் டெலிபோன்ல கதைக்கிற மாதிரி என்னன்னு சொன்னா, எனக்கு இது கடும் பருத்தம் பெறணும் நான் ஆசைப்படுறேன். போய் டாக்டர் கையால நான் வைத்தியம் செய்யணும்னு சொல்லி நானும் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப்ல நின்று அப்படி சொல்லி பேச்சு வாங்கணும். அது உங்களோட குரல் தானோ, நீங்கள் தானோ தெரியாது. நான் வாட்ஸ்அப்ல முதல் பழைய நம்பர்ல இருந்த நான் அதுக்கு முடிவு சொல்லி கூட என்னன்னு சொன்னா, வேற யாருன்னு சொன்னா தனக்கு இந்த நோய் இந்த நேரம் கொலை செய்து ஓடுவாங்க. ஆனா டாக்டர் சொன்னா அது சரியான அவர் சொன்ன கருத்து நல்ல டாக்டர் வழியா அந்த நேர்மையான முறையில தனக்கு அந்த வைத்தியத்தை செய்து அனுப்புவேன் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டா. ஒரு பதிவு சொல்றேன் சுரேஷன், லண்டன்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் டாக்டர். அப்ப வந்து ஹண்டியில பேசி கொண்டிருக்கீங்க, சில அட்வைஸுகளுக்காக அறிமுகப்படுத்தி விட்டான். அந்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சுப்படி எனக்கு போன் அடிச்சு சொன்னவா, தம்பி இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு டாக்டர் தன்னோட அன்பா தன்னுடைய வருத்தங்களை கேட்டு தனக்கு என்னென்ன வருத்தம்ன்றதை கேட்டுக்கொண்டே அவர் அதுக்கான தீர்வுகள் எல்லாத்தையும் தன் அங்கிருந்தே இன்னும் இப்படி விளையாட கூட சொல்ல முடியுது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு என்னோட கதைக்கு சம்பவம் இருக்காங்க. அப்படி நாங்கள் அவனோட வயிற்று வெளியில வந்துடுவீங்க என்ன வருத்தமா இருந்தாலும். என்ன இப்ப எல்லாருமே வந்து அந்த ஒரு அலையன்றதை விட அதுக்கு மேலான வந்து எல்லாருக்குமே இப்ப டாக்டரை வந்து முழு பேர் அதை பிடிக்காம இருந்து எதிராக கதைச்சவையெல்லாம் உண்மையா இப்ப நல்லா இப்ப என்னோட அதை நானும் பல பேரோட பழகுறதானே. அப்ப எல்லாருமே இப்ப அதைத்தான் சொல்லிடுறேன், உண்மையில இதை விட்டா வேற வழி ஒன்றும் இல்லையே எங்களுக்கு, அதைத்தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அளவு மாத்தி போட்டேன் கட்டிக்கா. மலரக்கா என்னண்டா நீங்க சொல்றீங்களா இல்ல இந்த என்ன இந்த இதுல வந்து எவ்வளவு காசுகள் ஒதுக்குறத பற்றி கதை சொல்லிருக்கணும் இல்ல. அர்ச்சுனா வந்து அவர் ஒவ்வொரு மில்லியனா அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப அதுல சின்ன ஒரு திருத்தம் என்னன்னா, சிறிதரனுக்கு வந்து இந்த எண்ணுற பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நான் அதில் பற்றி கதைக்கிறேன். சரி, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாலும் தானங்கள் சொல்றாரு பாருங்க. முடிவெடுக்க தெரியாது அவருக்கு தாடினதானோ ஜென்ம ஜனிக்கிறான். அவருக்கு நாக்குல சனி யூடியூபர் போட்டிருந்தார். அவருடைய ஸ்பீச் முழுக்களையும் கீழே போய் பார்த்தேன். எல்லாம் அப்படி கொமெண்ட்ஸ் என்ன மாதிரி மக்கள் கொமெண்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க.
இன்றைக்கு அக்கா நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறதான் பிள்ளையண்டா என்ன ஓகே இப்ப ஓகே நாங்கள் கதைக்கிறதான் பிள்ளையண்டா வந்து சொல்லுவீனமா இருந்தா அந்த கொமெண்ட்ஸ போய் பார்த்தா உண்மையிலேயே அங்க இருக்கிற மக்கள் தான் எழுதி இருப்பினம் அவ்வளவு கொமெண்ட்ஸ் ஒரு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஸ்ரீதரன் எல்லாம் எழுதி இருக்குது என்ன அப்ப அந்த மக்கள் அனுபவிக்கிற துன்பத்தை தான் எழுதுதுகள் உங்களுக்கு எதிரா இன்றைக்கு அவருக்கு 17 நிமிஷம் கொடுத்தது, டாக்டருக்கு 7 நிமிஷம் கொடுத்தது. அந்த 1948ஆம் ஆண்டு கதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்குது. இது யார் கேட்டது? அதுக்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் பேர் இப்ப அந்த புதுசா வந்தாங்க கொஞ்சம் பேருட்டா இந்த அகாதி அந்த கேஸ பற்றி சொன்னா நான் 1987ஆம் ஆண்டு அப்பாவை இந்திய ராமி பிடிச்சாண்டு துவங்குவீனா சரியோ. அப்ப அப்படிதான் சொல்லி அத மாதிரி தான் அவர் எடுத்தா அப்படித்தான் சம்பந்தமே இல்லாம அதுதான் இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னொரு தெரியாது என்ன ஒன்றுமே இல்லை. இடியப்பம் தோசை வடை பொங்கல் கதைச்ச ஆள் இல்லையா அவர். இப்படியா டாக்டர் கதைக்கிறாரா நேரத்துக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு 14 நிமிஷத்தை கொடுக்கணும். சமஸ்தியத்தான் கதைக்கிறார் அவர் கேட்கிறது சமஸ்தியத்தான். ஆனால் தான் வாத்தியார் என்றதையும் காட்டிக்கொண்டு அரசியல் வாத்தியாரா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர் தான் வாத்தியார் என்றதையும் அங்க காட்டி எல்லாரும் ஆரம்பிச்சது. அப்ப அக்கா உங்கள்ட்ட ஒரு கேள்வி, அப்ப படிப்பிக்கையும் பேப்பர்ல எழுதி பார்த்தா படிப்பிக்கிறார் இதுக்கெல்லாம் சில பிள்ளைகளும் எழும்பி ஓடுறவர் இல்ல அப்படி சில மாத்தி நீங்க நினைக்கிறீங்களா அந்த 1000 ரூபாய் மாசம் சொல்லி ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் சில பேர் பார்க்காமயே படிப்பிக்கிற திறமை இருக்கு. சில பேர் அப்படி அந்த புத்தகங்கள் அதில் எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டே நான் நினைக்கிறேன் இவர் சிவாரிசு அடிப்படையில ஈடுபட்டிருக்கணும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு ஒரு தமிழ் வாத்தியாரோட்டும் இப்படித்தான் வந்து அந்த பேரை சொல்ல விரும்பல. எங்கட ஊர்ல இருந்தவர் அப்படியே வாசிக்க எனக்கு ராமாயணம் சின்ன வயதுல இருந்து அந்த அத்துப்படியா தெரியும். அப்ப திடீரென நான் கேட்டு விட்டான் வாலிகேன் வாழ்வட்டின சார் அந்த தடுமாறி அந்த எங்க வட்டினது இப்ப வட்டினு எல்லாம் சொல்ல கடைசியா நான் லூசு தரமா சிரிச்சு விட்டாரு. ஏன் சிரிச்சடி நான் அவருக்கு வட்டையில ஆட்டியா எனக்கு 2 மூட்டாட்டி அப்படி பாருங்க கதை கேட்க ஒருத்தரும் கதைக்க மாட்டேன் போயிட்டு இருந்தா வீடியோ பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நித்திரியோ இல்ல அவங்க எழும்பி கேண்டீனுக்கு போயிட்டாங்களோ தெரியும். அவங்கள இருக்க பாத்ரூம் போட்டு அவங்க போடுவாங்க. நோ டாக்டர் கதைக்க தொடங்கிட்டாரண்டா கயேந்திரகுமார் எழும்பி போயிடுவார். இது ஆபத்தான இடம். அவர் கண்ணுக்கா ஊத்தி போடுவார் அவர். இப்ப அடுத்த பிரச்சனை என்னண்டா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சிங்கள எம்பி மேரெல்லாம் டாக்டர்ஸோட நல்ல மாதிரி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிளேட்டோடய அவங்க பயந்துட்டாங்க. இது கதை வழியில அவங்களெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. இது பக்கத்திலும் இருக்க மாட்டாங்க. பிளேட்டால அடிச்ச மாத்திரம் வண்டினா தூக்கியில எறிஞ்சது அதான பிரச்சனை. வெளியே வந்துட்டாரு அந்த பயத்துல ஆண்டனியனையும் வெளியே வந்தவர். நான் ஒரு அப்பாவியா இந்த உடல்நிலை தாங்காது என்ன சார் நீங்க எனக்கு அடிச்சு கிடிச்சு போடான்னு வெளியே வந்தவர் ஆண்டனியன். பாட்ட பாத்தீங்க உண்மையா இல்ல நீங்க சிரிக்கிறீங்க. உண்மையான விஷயம் இதுதானா? அது போட்டு கனவு போட்டு ஆண்டனி அண்ணா வந்து சரியான தந்திரமான ஆள். சுரேஷ் அண்ணாக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒழுங்கு கதறல் சொன்னாதான் விரும்பல. இல்ல அவர் அடிக்கடி இப்ப சொல்லி விடுங்க காய்ச்சல் வரும் பள்ளி அதற்கா சொல்லி விடுங்க எல்லாருக்கும் ஆண்டனி என்ற ஏன் தெரியாது கனவேற்கு விளங்கப்படுத்தி இல்ல சொல்லுங்க. ஆண்டனி என்ற ஒரு ஆள் ஒரு RS ஸ்டூடியோன்ற ஒரு ஸ்டூடியோல வேலை செய்தவர். அவர் வந்து ஒரு மாதா பக்தன். சரியா, நான் ஆண்டனியை பற்றி தான் சொல்றேன். நல்ல மனுஷன். அவர் வந்து இந்த தத்துவங்கள் அதுகளை எழுதி ஒட்டுறதுதான் வேலை அவருக்கு. அந்த லேப் ஃபுல்லா எழுதி ஒட்டுவார். எழுதி ஒட்டி போட்டு என்ன செய்வாருன்னா அங்க வேலை இவருக்கு வேலை தெரியாது. உண்மையாவே இந்த பிரிண்டிங் மிஷின்கள் இந்த 370 மிஷினை பற்றி எல்லாம் தெரியாது. போட்டோ கழுவுற மிஷின்களை பற்றி தெரியாது. ஆனா அவர் என்ன செய்வாருன்னா அங்க வேலை செய்யற ஆட்களுக்கு அந்த பொஸ்ஸுக்கு கோல் எடுத்து சொல்லுவார். இவர் வேலை சரியா செய்யறாரு இல்ல, அவர் வேலை சரியா செய்யறாரு இல்ல, இவரை மாத்தணும்னா எப்படி போனா உங்களோட தொழில் மூடி போடுவீங்க அது இதுன்னு சொல்லி காலங்காலமா வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிறதா ஆண்டனியன் வேலை. அதால அங்க டிசைனிங் செய்த ஒரு படியன் இவர் வேலை முடிஞ்சு போயக்க ஒரு ஒழுங்காக ஆளை பிளாக் பண்ணி கம்பியால வெளுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான்.
வெளியாயினா ஒரு கோலண்டு வந்துச்சு, மச்சான் இங்க வாடா தம்பி எனக்கு இப்படி நான் பகுதிக்கு கதைச்சவங்க சீரியஸா எடுத்துட்டாங்க. அதுதான்டா அப்ப உண்மையாவே மன்னர்ல கொஞ்சம் எனக்கு இந்த செல்வாக்கு கொஞ்சம் இருந்த எங்கட ஒரு சொந்தக்காரர் பக்கத்தால. அப்ப நான் போய் என்ன மச்சானே இதுண்டா இவருக்கு வாய் வளம் சரியில்லை, இவருக்கு இவர முறைச்சானே புறம் பாருன்னு நான் சும்மா அந்த அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி நான் விவரமா சொல்லல, எல்லாம் விளங்கணும் சொல்லி ஒரு மாதிரி ஆளை காப்பாற்றி விட்டாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அடங்கி இருந்தா அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னு தெரியும். நானும் அந்த இடத்தை விட்டு வேலையை விட்டு மாறிட்டேன். அதோட அந்த லேப்பும் பூட்டிட்டாங்க. அப்ப ஆண்டனி என்ன போன இடம் எல்லாம் இப்படித்தான் சூனிய பிரதேசம் தான். அப்ப இவர் வந்து என்ன செய்திருக்கிறார், ஜொகாந்தன் வந்து இவருக்கு வந்து எழுதி இருக்கிறார், நீங்கள் ஆண்டனி என்ன ஒரே பிளாக் இவருக்கு. இன்றைக்கு வரைக்கும் நான் அதுக்கு போகலாது ஆண்டனி என்ன அல்ல ஒரே பிளாக். அப்ப நான் தான் இந்த கதையை எப்படியாவது வழிய ஒன்றோட வையாண்டு கெஞ்சி பண்ணாடி இப்ப நாங்க ஆண்டனியே கதைக்கிறோம். இல்ல ஆண்டனி என்ன பாருங்க, இது சம்பந்தமான அறிக்கைகள் பெருசா விட மாட்டாரு, கேட்டுங்க மாதிரி இருப்பாரு. என்னண்டா அப்படி விடுவாரா இருந்தா பயத்திலே கொண்டு டாக்டர் இல்ல இப்ப அவரை நான் நேர்ல கண்டனான் தானே, பார்த்தனா காய்ச்சனா உண்டாந்து சாப்பிட்டேன்னா அவ்வளோ இவர் கேட்டு அவ்வளவு அடையாளமும் இருந்தது. சரி இன்னும் ஏதாவது ஒரு தரவு இருக்கட்டும் போனா அன்றைக்கு பக்கத்து சொல்லிவிட்டாரு, ஆண்டவன் ஆசீர்வாதிப்பாராங்க. அவர் நாங்க கடவுள் நம்பிக்கையில கொஞ்சப்படுறோம், மாதா பக்தன் அவர். உண்மையாவே அப்படி இப்படித்தாங்க உண்மையா கதை. என்ன சொல்றதெல்லாம் பொய்யன்றதால பக்தியை நான் எப்படி ஏற்றுக்கொள்றேன்னு தெரியல. அப்படி கதைப்பார் சும்மா அந்த என்ன சொல்றது அப்படி கதைப்பார். அதடா இதடா அப்படிடா இப்படிடா கதையண்டா எந்த நேரம் விறுவிறுப்பா தான் இருக்கும். ஆளுக்கும் கதைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதாவது ஒரு ஆப்பா இருக்காது வைக்கிறதுலதான் குறியா இருப்பான் பாவி அந்த வேலை செய்யற இடத்துல. எழுதி பாருங்க எப்படி அதுக்குதான் சொல்லி விட்டு 115 பேர் இருக்கிறவாங்க, 108 பேர் இருக்கிறோம். இப்ப யாராவது போய் எழுதி இருப்பினோம் புளாக் அடிச்சிருப்பாங்க. நெடுக போறோன்னு நீ போகல. அப்ப அது உண்மை போலதான் கிடக்கு. நம்ம மாதா வந்திருக்கிற போலதான் ஜோன் தரட்டை. அவருக்கு அந்த ரகுவர்னா கூட பிடிக்காது. ஏன்னா அந்த மாக் ஆண்டனி என்று சொல்ற வசனத்தால நல்லா முன்னுக்கு எடுத்து விடுவோம் இந்த பிரச்சனையை விடுவோம். இவ்வளவுக்கு ஆள் வளர்ச்சி அடையும் நான் எதிர்பார்க்கிறேன். வளர்ச்சி என்றா இது வளர்ச்சி இல்ல தானே, வளரே இல்லையாப்பா. அது ரூமுக்கு இருந்து வளரே இல்ல போல நீங்க வளர்ச்சி இல்ல. வளர்ச்சி என்றா இந்த அளவுக்கு மோசமான வளர்ச்சி கொண்டு வரும் நான் நினைச்சேன். இப்படி அநியாயம் செய்து கொண்டு தெரிஞ்ச இங்க போய் அடி வாங்க போகண்டு. ஆனா இது ஒரு பெரிய ஆபத்துல இல்ல வந்து சிக்கி இருக்கு ஆள். அதுதான் பிரச்சனை. ஆனா நான் இருக்கிற இடம் கண்டு விட தண்டவாளத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு ஆள. ஏன் சொல்லு பாபா வெயில் போற சத்தம் கேட்கும். அந்த கம்ப்யூட்டர் அந்த என்ன மவுஸ் எல்லாம் ஆடுதுன்றது தீசன்னா தான் அந்த இதை விட்டு இருக்கிறாரோ தெரியல. அந்த இப்ப சொல்லிட்டே தானே தெரியுமா அந்த படத்துல ஒரு சத்யராஜ் ஒரு படத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வீடு எடுத்துருவார். இரவுல படத்துல இருந்தா அடிச்சடி ஆடி 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 வெளியில வந்து விழுந்துருவார். குஷ்பு படம் அதுல குஷ்பு நடிக்குதானே அதே மாதிரிதான் என்ன வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒன்றுல தண்ணியை பத்தி ஒருத்தன் கதைக்கிறான். அவன் நான் இன்ன ஊரான் இல்ல அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறார்கள் அண்ணே அண்ணேன்னு கதைக்கணும் இல்லோ அவன் கேட்க சொல்லுங்க. ஆமா உண்மையா ஒரு அவர் சரி இல்ல. நாங்க கூட அவதூறு வரப்ப இல்ல. நான் உண்மையா கேட்கிறேன்.
இப்படி ஒரு பெரிய தளத்தை நடத்தி அரசியல் நடத்தணும் விரும்புகிறாள் வந்து தான் இன்னார் இன்ன இடம் என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்தணும். ஒருத்தருக்குமே என்னன்றே தெரியாது. என்ன அந்த பிள்ளையார் தொடர்புல இருக்கிறோம். இத வந்து நான் ஆரம்பத்திலேயே இந்த தளத்துல பதிவு செய்தேன். பாருங்க, எலெக்ஷன் நேரம் சமாதானமாகிறோம் 2-3 தளங்களை ஒண்டா சேர்ந்து கூவ போயினம் பாருங்க இருந்து பிள்ளையார் அந்த கனெக்ஷன் இருக்க சொல்லி விடுறேன். அவதானிக்கிறாக்கள் அவதானிக்க பாருங்க. அந்த பிள்ளையார் வந்து நெறிப்படுத்துற ஒரு தளத்துலதான் இந்த நேற்றைக்கு இன்னொரு சிறுவன் நிக்கிறவ. சரியோ, இங்க வந்து அன்றைக்கு அதே டைம்ல வந்து இங்க மோத வந்தாரு ஒரு திருவள்ளுவர் படத்தோட. அவர் வந்து வேற ஒரு பேர்ல அங்க நிக்கிறவர். சரியோ, அப்ப ஜோயிண்ட பாத்தீங்கள். ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி இருக்கிறார் ஒரு இதுல ரெக்கார்ட் ஒன்று கிடக்குது. நான் இதை ஆண்டனிக்கு அனுப்பினதாக வடிவா சொல்லி இருக்கிறார். சரியோ, மெசேஜ் நான் ஒன்றை யோசி. நீங்க அந்த இப்படி அத பொடி வச்சு பாக்குறத பாக்க நீங்க நல்லா கிசு கிசு படிச்சிருக்கிறீங்களே. அந்த நடிகரோட ஒவ்வொன்று பேரும் வந்து தெரியும் பச்சை நடிகையோட இந்த வால் நடிகர் தொடர்புன்ற மாதிரி நல்லா கிசு கிசுல வளர்த்து வாங்குறீங்க. அந்த பகுதி ஒன்று போறோம். உந்தளத்துக்கு எங்களுக்கு அறிவில்லை, நீங்க சொல்லி விடுங்க. நேர்லயே சொல்லுங்க. புள்ளியார் என்று சொல்றது கணேச திருவள்ளுவர் எங்க தமிழன் அவரை தான் கனியனை கொண்டிருக்கிற விரட்டு தளத்துக்கு தமிழன் அணைக்கிறாங்க. கடையில பார்த்தது அந்த அளவு வாங்கிட்டு இல்ல சில வேளை அங்க இறங்கிட்டாரோ தெரியல. வெள்ள வட்டி கட்டுறாக்குள்ள தேடி பாருங்க. மல்ரகா சொன்னது 100% உண்மை. அதான் உண்மை. என்னடா கடைசியில தேர்தலை கொஞ்ச நாளைக்கு முதல் 2-3 பேர் இணைவினம். அதுல பிள்ளையாரும் நீங்க சொன்ன இவரும் உண்டு. இல்ல அது உண்மை. நீங்க நினைக்கிறீங்களா இது தலைவிழா ரெண்டாலும் ஒன்று நடவாது. பிரயோஜனம் இல்ல. அதான் சொல்றேன். தாத்தா நிக்கிறாரு. அவர் என்ன பேர் அவருக்கு? கும்பிடுறோம். கூட்டமைப்புல ஒரு வெள்ள வேட்டி தாத்தா நிக்கிறாரு. கதைக்க முடியாம நிப்பாரு. ஒரு கூட்டத்துல நிப்பாரு. அவருக்கு என்ன பேரு? டிவிகே சிவஞானம். நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். தளங்களூடாக வாழ்வியல்ல மாற்றங்களை உருவாக்கிட முடியுமா? இந்த புலம்பெயர் தேசத்துக்கு இந்த தளங்கள் இந்த மாற்றத்துக்கு பிரதான காரணம் வகிக்குதாண்டால் நிச்சயமா இல்லை. ஒன்றை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டு போனா மக்கள்ன்ற ஒரு பெரிய சமூகம் இன்றைக்கு அந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு சிறு அதாவது வந்து மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் மாதிரி எங்கட சின்ன சின்ன எண்ணங்கள் வந்து அவன் நீரோட்டத்துல சின்ன ஒரு மாற்றங்களை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் இதுல கதைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் நாளைக்கு தளத்துல அந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன தளத்தாக காரணம். புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளாலே இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிதிகளை கொடுத்து கூட அன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை செய்ய முடியல. இந்த மற்ற பக்கம் சின்ன சின்ன தளங்களா நாளைக்கு இலங்கை வரலாற்றுல பிரதேச மாற்றத்துக்காக உழைச்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் நாங்க நம்புறோம்னு சொல்லி சொன்னால் அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இல்லையானே. ரவுராம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. போன முறை வந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கடைசி வரைக்கும் அவை சொல்லல நாங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கு. கடைசியில வந்துதான் நின்று சொன்னவை என்ன. அதே மாதிரிதான் இவையாலும் கூறுற ஒன்றா சேர்றோம்னு சொல்லி கொண்டிருப்பிடமே தருவேன். ஒன்றுமே நடவாது. மக்கள் அதை அந்த கட்சி எல்லாத்தையும் தூக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்த தேர்தலில் அவர் இந்த சமூகத்தை சொல்றேன், இந்த மக்களுக்காக ரங்கி வேலை செய்து மக்களோட அபிவிருத்தி பணிகள்ல
நேரடியாக தலையிட்டு இறங்கி அந்த கட்சிகள் வேலை செய்யும்னு சொன்னால் ஒரு சில இனங்கள்ல அந்த மாற்றங்கள் மக்களை ஏற்றுக்கொண்டால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும்படி வேண்டிய எந்த ஒரு தேசிய அரசியலும் இனி மக்கள் மத்தியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த அரசியல் கட்சிகள். அதான் இப்ப கயந்திரனும் கயந்திர பொன்னம்பலமும் மற்றது சுபாஷும் ஒன்றாண்டு அங்க மும்மூர்த்திகள் மாதிரி நிக்கணும். எப்படியாவது எதாலும் ஒன்றாலும் எடுத்து போடுவோண்டு பாக்கணும். இது ஒரு கடைசி பஸ் மாதிரி அவன் நினைக்கணும். ஆனா அதுவும் சரி வராது. இல்லாடா மலை நம்ம அலைகிறதுக்கு வேற எங்க ஜோதியோ தெரியாது. அந்த செம்மணியை போனாலும் அங்க நினைக்கணும். அதான் அந்த கிடங்குல மதிப்புக்குரிய எல்லா இடத்துலயும் போஸ் கொடுக்கணும். இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க அவதானித்தீங்களோ இல்லையோ தெரியல. போன முறை கடந்த பாராளுமன்ற நிகழ்வின் போது இந்த சந்திரசேகரம் ஐயா வந்து அதாவது டாக்டர் அர்ச்சனாவையும் அந்த மலையக தமிழர்களின் எம்பி என்ன பேர் ஜீவன் தொண்டமானையும் வந்து போட்டு தாக்கின பொழுது அங்கால வந்து ஒரு முஸ்லிம் எம்பி வந்து சரியோ அந்த அதுக்கான பதில சொல்றதுக்காக ஜீவன் தொண்டமானுக்கு தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிச்சு இருந்தது. சரியோ அத நீங்க அவதானிச்சீங்களோ இல்லையோ தெரியும். அவர் தன்னுடைய நேரத்தை கொடுத்திருந்தவர் அதுக்கான பதில சொல்றது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு 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 அநீதி நடக்கும் போது ஒருத்தர் கூட இந்த பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறீங்கள. அப்ப நீங்க அந்த ஒரு சக எம்பிக்காண்டி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து குரல் கொடுக்காத ஆக்கள் எப்படி போய் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க? நீங்க அவதானிக்கீங்களோ இல்லையோ? அது அங்க டேங்க் சொல்லி இருந்தவர் அந்த யாரு ஜீவன் தொண்டமா இதுல ஒரு ஆள் எழுதுது கரிகாலன் என்றவர் தேர்தலில் சைக்கிள் சங்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவரோட இளஞ்செழியனும் சிறிதரனும் சேருமா. இது பார்க்க நீங்க இருந்து பாருங்க. இல்ல அவர் வரமாட்டார். ஒரு காரியம் அப்ப பண்டிகள் தான் கூட்டமாக சேரும். சிங்கம் அப்போ சிங்களா தான் வரும். முடிஞ்சா வர சொல்லுங்க. பாவம் அந்த சதி திட்டம் போட முடியும். இளஞ்சலியா இந்த கூட்டமைப்பு கூட சேர்ந்து முடிவெடுப்பாரா இருந்தால் அவரும் அதை விட அவர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்ய முடிவாரா இருந்தால் அதை விட ஒரு என்னன்னு சொல்றது துரோகத்தனம், சமூகத்துக்கு துரோகத்தனம், மக்களுக்கு துரோகத்தனம் வேறு எதுவும் இல்லை. அவர் வரப்போறதும் இல்லை, வரவும் மாட்டார். வீட்டை சும்மா தேவையில்லாத ஒரு எண்ணத்தனமான பதிவு அவ்வளவுதான். சொன்னவர் என்ன ஒன்று சுயேட்சையா நில்லுங்கோ அல்லது நீங்க என்னட்ட வாங்கோ, நான் உங்களுக்கு டிரைவரா இருக்கிறேன் சொல்லி நீங்கள் இருங்கோன்னு சொல்லி என்ன எவ்வளவு இறங்கி சொல்றாரு சொல்லுங்க. அந்த தன்மை வைக்க வருமே. அந்த மனுஷன் நீதிபதி இளஞ்செழியன் ஐயா செய்த சேவைக்கு இந்த அரசியலுக்குள்ள வந்து இருந்த பேரையும் நேரடிக்கிறது கடவுள். நான் நினைக்கல அவர் அப்படி அவர் வர மாட்டார். இல்ல சொல்லுறேன் இவ போக மாட்டேன் இழுத்து கொண்டு வரீனமெண்டா அதுதான் இவன் நோக்கமா இருக்கும். இப்ப என்ன பிரச்சனைடா, இவ வந்து மக்களை திசை திருப்புறதுக்கு இப்படி ஒரு பேரை பாவிக்கிற மொழியா அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. டாக்டர் அர்ச்சனாவோட போய் கைய போட்டவன் எல்லாம் டாக்டருக்கு ஆதரவானவன் என்று சொல்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி தான் கைய போட்டு போட்டோ எடுத்தா டாக்டர் ஆளுன்ற மாதிரி எல்லா கள்ள வேலையும் செய்யலாமண்டா யோசிக்கிற ஆக்கிற மாதிரி தான் இவியலும் அங்க போய் இளஞ்செழியன் ஐயாவை கொண்டு வர போறோம்டா மக்களுக்குள்ள சரி அவர் வந்தா இது நடக்குமென்ற ஒரு இது வரும். கடைசியில கவுட்டு விட்டுருவாங்க. இதுக்காக ஒரு சும்மா ஒரு பிம்பம் தான் இது, வேற ஒண்ணும் இல்லையாங்க. கூட ஆண்டனி ஐயா ஒரே கருப்பு கோட்டை கொண்டு வர போறேன், கருப்பு கோட்டை கொண்டு வர போறேன். அவர் கருப்பு கோட்டோட வருவாருண்டா அவர் நீல கோட்டோட வெளியில வந்திருக்கிறார். கடைசியில அவர் வந்து சிறுதரன் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ண போறார். அங்கால கொஞ்சம் பேரை மூண்டாம் புட்டியிலையும் அங்க இங்கேயும் ஆண்டனி என்ன வேஸ்ட், அது தேவையில்லாத வேலை. ஆண்டனி அன்னைக்கு ஆண்டனி அண்ணையா இல்ல பாவம் விடுங்க, அப்படியே ஒரு கௌரவத்தையாக கொடுக்கும். ஐயா மதிப்பு கொடுத்து சொல்லி இருக்கிறார், மரியாதையா சொல்லி இருக்கிறார். எங்கட தளம் மரியாதைக்குரிய தளம் இல்லையா? இடத்துல நாய் வந்தாலும் நாங்க மரியாதை தான் கூப்பிடுவோம். சொன்னோம் தானே
ரவுரா நீங்க நாயை கொண்டு ஒப்பிடாத கொண்டு உண்மையில நான் வளர்க்குறேன் அது சொல்ற சரி அப்ப பூனையை கொண்டுதான் மரியாதை தான் கூப்பிடுவோம். அவ்வளவு இதா நிக்குது அந்த நாயம் இப்ப இல்ல ரவுரா அந்த கழுதை கதை ஞாபகம் இருக்கா? பெர்னாட்ஸோ அந்த அவற்ற கதை அது மாதிரிதான். இந்த கீழே நிக்கிற கரிகாலனா இருக்கணும் அவர் தான் வெள்ளனா அங்க உங்களோட அண்டனிய அண்ணன் தளத்துல நின்று ஏறிவான்னு சொல்ல 3 தரம் ஏற்றினாங்க. 3 தரம் ஏற்றியும் சிரிச்சு அவர் கதைக்கு ஏதோ ஒரு சவுண்ட் ஒருக்கா பாட்டு போட்டார். சரியா இறக்கின திருப்பி ஏதோ ஒரு சவுண்ட் விட்டார். சரியா 3 தரம் ஏத்தினாங்க. சிரி என்று சிரிச்சு அவங்களோட திசையே மாறிடுது. இந்த கரிகால அன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றோம். அண்ணன் நீங்க இந்த போட்டோ மாத்திட்டு கத்தரி தோட்டத்து வெறிலி ஒன்றுட போட்டோ போடுங்க. என்னன்னு சொன்னா இந்த சந்திரசேகர் அப்படியான ஆக்களோட போட்டோ போடுங்க. அண்ணன் ஒரு தைரியமான ஆளுன்ற போட்டோவை போட்டுட்டு நீங்க வந்து ஏறி கதைக்கிறதும் இல்லை, கீழே ஏதாவது எழுதி போட்டு ஒளிச்சு ஓடுறது இப்படியான வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க. இவ்வளவு நான் உண்மையா அந்த அளவுக்கு இவ்வளவு மரியாதையா எழுதினேன். அந்த வாங்க அந்த வருது இல்லையே இல்ல அவர் வெள்ளன அங்க எழுதினவர் என்ன அவங்க 3 தரம் ஏத்தினவங்க அவர் கதைக்கலாண்டு எழுதினவர் சில வேலை அப்படி இல்ல. நாங்கள் அவரை ஒரு சகோதரமா நினைச்சுதான் நாங்க கதை சுரேசன் படத்தோட ஒன்று பேரட்டுக்கும் அந்த கதை முடிஞ்சு கூட படத்தோட ஒன்று வருது. யார் நீங்களா கல்லாயிடியா என்ன செய்யறது? சரி கதைக்க விடுங்க சுரேசன் டபுளோட. ஓகே கூப்பிடுங்க. ஏத்துங்க இருக்கா மேரி இருக்கா அம்மா கேட்கணும் கதைக்க விடுங்க. ஓகே இவர் அங்க நிக்கிறவர் எங்கடைய அப்பாக்கு முல்லத்தி மாவட்டத்தை விட வேற இடமே தெரியாது. நாங்க கடைசியில ஒரு புராணம் படிக்கிறாங்களா சுரேஷ்? நாங்க கடைசியில ஒரு புராணம் படிக்கிறாங்களா? ஏத்தி போட்டு ராக்குவோம். அண்ணனா இருக்கலாம். அதான் சொன்னான் முல்லாத்தி மாவட்டத்தை விட தெரிய ஒரு இடம் போற இல்லையா? அப்ப ரெண்டு இன்னும் தேக்கடியில நிக்க கூடாது. நெஞ்சுக்கு நேரா நெஞ்ச நிமித்தி நிக்க முகத்தோட தமிழர் தேக்கடியில ஒளிச்சொலிச்சு நிக்கிறீங்க. தகவல்கள் பகிர்வோம். மேல ஒரு பெட்டி ஃப்ரீயா இருக்குது. தயவு செய்து அந்த பொட்டியை அந்த சகாவை அமுத்துங்க வரலாம் மேலே. எந்த போட்டோவில் வச்சா 1010 ஃபாலோவர்ஸ் 385 ஃபாலோவிங் எடுத்திருக்கிறான் பாவி. ஆண்டனி அங்க நின்று கொண்டு இங்கேயும் கதைக்கலாதானே? என்ன ஆண்டனி அண்ணா அங்க நின்று கொண்டு இங்கேயும் கதைக்கலாதில்ல. அங்க கதைக்கிறார் இங்கேன்னு கதைக்கிறார் அவர். இல்ல அதைத்தான் அவருக்கா வடிவா கேட்டுறான். நாங்க வச்சு முழங்குறது இவர் என்னத்த யூடியூப்ல போட கேக்குது பின்னால என் ஊரை. பரவாயில்ல தைரியம் இருந்தா மேல வாங்கல் மேல வந்து கதைங்க. அது இருந்தா இவ்வளவு நிக்கிறேன் தவறுகள் வாங்க. நீங்க எனக்கு அண்ணன் தான் நினைக்கிறேன். வாங்க வாய் பேச முடியாதவரா இருப்பாரு. வாப்பா எனக்கு ஒரு இதா இருக்கு. அவரை கடுங்க இருக்கா மேல கடுங்க இருக்கா என்னது போட்டோ வாப்பா எனக்கு ஒரு சின்ன வீரத்தமிழன் சொல்லணும். இந்த கதைச்சுதான் வீரத்தமிழன் சொல்றது. நீங்க உங்கள எந்த கள்ளம் கவடமும் இல்லைன்னு சொன்னா வந்து கதைக்கலாம். வேற போட்டோன்னு கிடைக்கவே இல்லையா ராசா உனக்கு? எந்த போட்டோ மாத்திரம் ஆசைக்கு போட சட்டம் வந்துட்டு சுரேசன் ஆப்பிளை மாப்பிளை கல்யாணம் கட்டலாம் அந்த நோக்கம் வரியா? அவனுக்கு அவன் போட்டோவே பிடிக்குது இல்ல போல. பேர் இருக்கிறாங்க இந்த பேஸ்புக் வழிய எடுத்து போடுறாங்க. எந்த போட்டோட 1000 ஃபாலோவர்ஸுக்கு மேல எல்லாம் செய்து வச்சுக்கான். என்ன செய்யறது? என்ன மெசேஜ் போட்டு வச்சுக்கான்? என்ன மனிதன் ஃபயர்டா? மனிதன் ஃபயர்ட் என்ன பேசுங்க? அப்பாவுக்கு வேறு கிளைகள் கிடையாது என்று சொல்லுங்க. சூப்பரா அழைக்கிறாங்க. ஏன் அப்பாவே இல்லாம
அப்பாக்கு வேற கிளை கலந்து இனிதான் அந்த கிளையில உறுதி